பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகளாயிருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகளாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறாக அநேக காரியங்கள், அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாடுகள், வேதனைகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் பொறுமையோடு சகித்தார். பொறுமையோடு எவ்வளோ சகிக்க வேண்டுமோ அவ்வளோ தூரம் பொறுமையாக சகித்தார். அப்போ என்னை நீங்கள் பின்பற்றுகளாக இருங்கன்றாரு. நீங்கள் என்னை பின்பற்றுகளாக இருங்கள். நான் எப்படி சகித்துக் கொள்கிறேன், கிறிஸ்துவுக்காக எவ்வளோ நான் பொறுத்துக் கொள்கிறேன். இந்த பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், ஆனாலும் நீங்கள் அதில் திடன் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறாரு. என்னை பின்பற்றுகளாக இருங்க, நான் செய்கிறபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். நான் சொல்லி கொடுத்தபடி, நான் ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்துருக்கிறார். எப்படி நடக்கணுங்கிற ஒரு சட்டத்திட்டங்கள், ஒரு விதிமுறைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் கை கொள்ளுங்க. நீங்கள் அதை கை கொண்டு வருகிறதுனால உங்களை புகழ்கிறேன், உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை மாத்திரமே நம் கண்ணுக்கு முன் கிறிஸ்துவை முன்வைத்து நம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த இதில் இந்த வாழ்ந்தாலும் நாம் எந்த கரைதிரை அற்றவர்களாக, நாம் மாயைக்கு நம்மளுடைய மனது சாயாதபடி, உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி கிறிஸ்துவையே நாம் கண்முன் வைத்து ஓடுகிறோமா? கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்க, அவர் நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கையில் கொடுத்திருக்கிறார், எப்படி நடக்க வேண்டும். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் வசனத்தை கொண்டு தான் தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்போ வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வசனத்தை படி நடக்க நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்றும் இல்லை, நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நாம் இருதயத்தில் இடம் கொடுத்தோமோ அவர் நம்மண்டில் தங்க ஆரம்பித்து விடுகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நாம் ஒவ்வொரு விசேஷத்தை பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ளே இருந்த கிறிஸ்துவை நாம் சிந்திப்போம் என்றால், நம்முடைய இருதயத்திலே, சிந்தைகளிலே, நம்முடைய எண்ணங்களிலே ஆண்டவரை எப்போதும் நாம் பற்றி கொண்டு அவரையே நாம் கண்முன் வைத்து நாம் அவரை பின்பற்றுவோம் என்றால், அவர் நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வசனத்தின்படி நடக்க ஆவியானவரே நம்மளை நடத்துவார். நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை பாருங்க, நான் பின்பற்றுபடி பின்பற்றுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கட்டளைகள், அவர் ஒப்புவித்த கட்டளைகள் படி நீங்கள் கை கொண்டு நடவுங்கன்னு சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நாம் மனிதர்களை பிரியப்படுத்துகிறோமா, இல்லை தேவனை பிரியப்படுத்துகிறோமா? இல்லை நாம் யாருக்கு பயப்படுகிறோம்? மனிதர்களுக்கு பயப்படுகிறோமா, இல்லை தேவனுக்கு பயப்படுகிறோமா? நாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? நம்மளை நாமே சிந்தித்து பார்ப்போம். முழுவதுமாக ஆண்டவர் அண்டையில் நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவை நாம் கண்முன் வைத்து ஓடுவோம் என்றால் நம் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஜெயமாக ஆண்டவர் நடத்தி கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு நாம் ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா ஒமேகா ஆண்டவரை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரை வியாபிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வெண் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. 7 குத்துகளுக்கு மத்திய உலாகுறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னார். உடைய பாதபடி உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய கொடுத்த நல்ல தருந்துக்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது ஆண்டவரே. அப்பா, உண்மையை பின்பற்றுகிற நாங்கள் ஆண்டவரே எப்போது எங்கள் கண்முன்னே உண்மை நிறுத்தி ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஒருபோது உலகத்தின் பின்பு சாயாதபடி ஆண்டவர் மனிதர்களை பார்த்து நாங்கள் விழுந்து போய் விடாதபடி ஆண்டவர் கிறிஸ்துவே நாங்கள் ரோல் மாடலாக வைத்து ஓட உழைக்க ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு பலனை சத்து தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஆண்டவரே,
வசனத்தை ஆண்டவரே நாங்கள் இருதயத்தில் ஆண்டவரே இந்த நிலமாகிய நல்ல நிலமாகிய இருதயத்தில் விதைக்கப்பட ஆண்டவரே அப்பா நாங்கள் அனுதினமும் வேதத்தை வாசிக்க தியானிக்க அதை பின்பற்றி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு பலனின் சத்துவத்தை நீர் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே பிப்ரவரி மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே 25ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளைக்குள்ள எங்கள் நடத்தி கொண்டு வருகிறது. நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுகரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்தருளுகிற கிருபைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.